ஹாய் எவ்ரிவன். ஸோ லாஸ்ட் Thursday நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 33 பாயிண்ட் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஸோ அன்னைக்கு மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 450 பாயிண்ட்ஸுக்கு மேலே மார்க்கெட் டவுனில் இருந்தாங்க. கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டு ஒரு 70+ பாயிண்ட் பாசிட்டிவ்க்கே மார்க்கெட் போனாங்க. அதுக்கப்புறம் முடியும் போது ஒரு 30+ல வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க. அப்போது இவ்வளோ பெரிய ரேலி எப்படி நடந்துச்சு, ஸோ இதுக்கு பின்னாடி நியூஸா இல்லை டெக்னிக்கல் அனாலிசிஸா அப்படிங்கிறதையும், ஸோ நம்ம வீடியோவில் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறதையும் இதில் கிளியராக பார்த்துடலாம். இப்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி பேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இங்கே எங்கே ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் பாசிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். அது போக மார்க்கெட் அதுக்கு கீழேயுமே வந்திருந்தாங்க. ஸோ இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இல்லை ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி கண்டினியூவாக அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட்டில் எந்த இடத்துல டிமாண்ட் ஜோன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? இந்த இடத்த ஜோனை சொல்லியிருந்தோம். 21,800 இந்த ஜோன் கிட்ட இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேமில் 22,200லேருந்து 800 ரேஞ்சில் இந்த கேண்டில் தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அப்படியே நம்ம இடத்துக்கு வந்துடுவோம். பார்த்தீங்களா எங்கேருந்து மார்க்கெட் திரும்பி இருக்காங்க அப்படின்னு. இது நம்ம இன்னைக்கு சொன்னதா இல்லை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சதா அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா மார்க்கெட்டை கிளியராக ப்ரெடிக்ட் பண்ண தெரியும். ஓகேங்களா? ஈஸியாக மார்க்கெட்டில் என்ன நியூஸ் பேஸ்டு எது நடந்தாலும் அந்த மார்க்கெட்டை ஈஸியாக உங்களால் அனலைஸ் பண்ணி மூவ் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் அன்னைக்கு சொன்னதுமே நியூஸுமே எஸ்கலேஷனில் தான் இருந்துகிட்டே இருக்குது. கண்டினியூவாக வார் எஸ்கலேஷன். அப்படி இருந்தும் மார்க்கெட் ஏன் ஒரு 500 பாயிண்ட்ஸுக்கு மேலே கீழே இருந்த இடத்துல இருந்து பாசிட்டிவ் போனாங்க? அதுதான் டெக்னிக்கல். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துக்கு ஏன் வந்தாங்க, இது எப்படி இந்த இடத்துல இருந்து திரும்பிச்சு, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்து என்ன டார்கெட் இன்னைக்கு கொடுக்க போகுது, அடுத்த நாளில் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்கில் என்ன மாதிரி வந்து நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, மொத்தமாக கிளியர் பண்ணிட்டேன். இப்போது 1 டே டைம் ஃப்ரேமில் போயிட்டு மார்க்கெட் எந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத டிமாண்ட் ஜோனை ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணு. டிமாண்ட் ஜோனை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு வரேன். 1 ஹவரில் ஸ்டில் வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துகிட்ருக்கு. 1 டேலையும் டவுன் ட்ரெண்டு தான். ஓகேங்களா? ஸோ இன்னும் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் டவுன் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் போகும். அப்போ ஏன் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் விழுந்துச்சு? இந்த இடத்தோட 50%. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் 50%. 50%ல் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு சரி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்பி கீழே விழுந்துருச்சு. இந்த கேப் டவுன் நியூஸை பேஸ் பண்ணி வேகமாக கீழே விழுந்துட்டாங்க. அவ்வளோதான். பட் இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரொடக்ஷன்ஸ். இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து டேப் ஆகிடுச்சு. டேப் ஆன உடனே மார்க்கெட் இது வந்து எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் ஜோன். ஓகேங்களா? 1 டே ஹை டைம் ஃப்ரேம் வந்து எப்பயுமே ஹை அக்யூரசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஹை அக்யூரசியில் வந்து மார்க்கெட் எப்போ விழுதோ ஹை டிமாண்ட் ஜோனை வந்து ஹை டைம் ஃப்ரேமில் வந்து டச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி ரேலி கொடுக்கும். ஓகேங்களா? இது ஒன்று. அப்போ ஏன் இந்த இடத்துலேருந்து ஏன் திரும்பணும் 50% மட்டும் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு அப்படியே போயிடுறேன். 5 மினிட்ஸுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் ஒரு கன்சாலிடேஷன் ஜோன். தெரியுதா? இந்த ஜோன் ஒரு கன்சாலிடேஷன் ஜோனு. அது போக இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோட ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில். அப்படியே இதுல இருந்து இது வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். டேப் பண்ணிட்டாங்களா? டேப் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் ப்ரீவியஸ் டேயில் கொடுத்துருந்தாங்க?
ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணி நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்கு, லோவர் லோ ஃபார்மேஷனு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் இருக்கும். இங்கே இருந்துட்டு திரும்பவும் இதோட வாட்டர் பிளாக்ல மார்க்கெட் இது பண்ணிட்டு திரும்பவும் இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. இந்த இடம் வரைக்கும் கரெக்டாக இம்பேலன்ஸ் கேண்டில் மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல மார்க்கெட் டேப் பண்ணியிருக்காங்களா, ஸ்டாப் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்ப கீழே வந்து லோவர் லோ ஃபார்மேஷனில் தான் இருக்குது. ஏன் மார்க்கெட் கீழே போகணும்? 1 hour டைம் ஃப்ரேமில் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு. இந்த இடத்துல 5 minutesலையும் மார்க்கெட் வந்து அதோட கேரக்டரை திரும்ப சேஞ்ச் பண்ணியிருக்கு. சேஞ்ச் பண்ணி லோவர் லோவும் கொடுத்துருக்கு. அப்போது மார்க்கெட் கீழே இருக்கிற சப்ளையை நோக்கி தான், கீழே இருக்கிற டிமாண்டை நோக்கி தான் மார்க்கெட் போகணும். சப்ளையில் டேப் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் கொடுத்தாலே ஓகேவா. ஸோ இதை ஒரு டாப்பிக்காக ஸ்டாப் பண்ணிட்டுனா என்னன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். அப்பப்போ நம்ம எடுக்கிற வீடியோவிலே சொல்லிருக்கோம். தனித்தனி வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டுனா என்ன, லோவர் லோ ஃபார்மேஷன் எந்த இடத்துல டிமாண்ட் சப்ளை சோனில் கொடுத்தா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணும், ஹை டைம் ஃப்ரேம்லேருந்து லோ டைம் ஃப்ரேமுக்கு எப்படி மாற்றி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவாக நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அடுத்தடுத்து. ஸோ சரியான நேரங்கள் கிடைக்காததுனால தான் நம்மளால் வீடியோ கோர்ஸ் வீடியோ மாதிரி கொடுக்க முடியல, நிஃப்டி மட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இப்போது மார்க்கெட் அதனால தான் கீழே வந்துருச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இங்கேருந்து எப்படி திரும்பி இருக்காரு பாருங்க. இது ஒரு டிமாண்ட் சோனுங்களா, டிமாண்ட் சோன்லேருந்து மார்க்கெட் என்னவாயிருக்காங்க, கீழே வந்திருக்காங்க. பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்த மார்க்கெட்டு திரும்பவும் பிரேக் அவுட். இப்போது இந்த இடத்த மார்க்கெட் திரும்பவும் பிரேக் பண்ணுது. ஓகேங்களா, ஒரு சேஞ்ச் கொடுத்துருச்சு. இந்த இடமே சேஞ்ச் கொடுத்துருக்கு. ஸோ கன்ஃபார்ம் பிரேக் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம், இந்த இடத்துக்கு அப்புறம் மார்க்கெட்டு இங்கே சேஞ்ச் கொடுத்த உடனேவும் எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் சேஞ்ச் கொடுத்தாங்களா, இந்த இடம் சேஞ்ச் கொடுத்த உடனே இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் மிட்டிகேட் ஆகிருக்கும். இங்கே இருக்கிற இடத்துல ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ஜூம்லாம் அதுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக கொடுத்துருக்காங்களா மிட்டிகேஷனு. ஸோ ஒவ்வொரு ஆர்டர் பிளாக்கையும் மார்க்கெட் டேப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து போக ஆரம்பிக்கும். அப்போ மார்க்கெட் இந்த இடம் இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்தது ஒன்று, இந்த இடத்துலையே நீங்கள் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு ப்ளூ கலர் லைன்லாம் போட்டு வச்சிருந்தோம். இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க, 5 minutesோட ஹை லோவு ரொம்ப பெரிய கேண்டில் அப்படிங்கிறதுனால 50% மார்க் பண்ணியிருந்தோம். வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தீங்கன்னா கிளியராக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 3 லைன் இருந்திருக்கும். அப்போது இந்த 5 minutesஸை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ண உடனே இன்னும் வேகமாக மார்க்கெட் போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இங்கே 5 minutesஸை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணலை டவுன் சைடில். அதில் பிரேக் டவுன் வந்து ப்ராப்பராக சஸ்டெயின் ஆகாதனால மார்க்கெட் இந்த இடத்துல பேட்டர்னும் சேஞ்ச் பண்ணதுனால மார்க்கெட் வேகமாக மேலே போயிடுச்சு. ஸோ இதுக்கு இன்னொரு காரணம், ஏன் இந்த பேட்டர்னில் இந்த இடத்துல மூவ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு ரீசன் இது ஒரு டிமாண்ட் ஜோனில் மார்க்கெட் இந்த மாதிரி ரியாக்ஷன் லோவர் டைம் ஃப்ரேமில் நடந்தால் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து மார்க்கெட் எங்கே போகலாம், இது இப்படி வந்ததுக்கெலாம் ரீசனை நம்ம பார்த்துட்டோம். இப்போ மார்க்கெட் அடுத்து எங்கே போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து எங்கே போகலாம், மார்க்கெட்டு டவுன் சைடில் இருக்கிற இது கிடையாது, இந்த க்ரீன் கேண்டில் தான் ஆர்டர் பிளாக் 1 hour டைம் ஃப்ரேமில். ஓகேவா, இது ஆர்டர் பிளாக், ரெட் கேண்டில் கிடையாது. ஏன்னா இந்த கேண்டிலுக்கும் கேப் இல்லை, இந்த கேண்டிலுக்கும் தான் கேப் இருக்குது. அப்போனா இந்த இடம் வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஆக்சுவலாக இந்த இடம் வந்து டச் பண்ணோம், பட் இந்த இடம் வரைக்கும் ஒன்று இல்லை. இந்த கேண்டில் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் மார்க் பண்ணிக்கலாம், அதுதான் கரெக்டானது. பட் இந்த கேப் இருக்கிறதுனால இந்த கேப்பையும் சேர்த்து மார்க் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே சப்ளை இருக்குது, இந்த சப்ளைக்கும் மார்க்கெட் வந்துருச்சு ஆல்மோஸ்ட். சரியா, சப்ளை ஜோன் எங்கே இருக்குது, எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது, இன்னும் கொஞ்சம் டச் பண்ணாமே இருக்குது. இந்த கேண்டில் அப்படி எடுத்திங்கன்னா இந்த கேண்டில்லேருந்து இது வரைக்கும் எடுத்துக்கோங்க 1 hourல. இப்போது டச் பண்ணிடுச்சு, பட் இந்த இடம் வரைக்கும் போகணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்போது மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் பிரேக் பண்ணணும். மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி மார்க்கெட் திரும்பணும். அப்படி மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி இது பிரேக்கர் பிளாக்கா மாறுச்சு அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் 1 hour டைம் ஃப்ரேம்ல. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் கீழே வரணும்னா என்ன சினாரியோ நடக்கணும்? இப்போ 1 hourல மார்க்கெட் இந்த இடத்த டச் பண்ணிடுச்சு. இது எப்படி போய் இந்த இடத்த டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எந்த மாதிரி டச் பண்ணியிருக்கு? 5 minutes டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ஹையரை வச்சு மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேவா? அப்போ மார்க்கெட்டு இந்த ஜோனுக்கு ஃபர்ஸ்ட் வரணும். இந்த ஜோனுக்கு ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் 1 minute டைம் ஃப்ரேமில் இன்னும் கீழே போகணும். இந்த 1 minute டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் மாறுச்சு அப்படின்னா இங்கே 5 minutesல இந்த இடத்துல மாறி இருந்துச்சு இல்லையா, நம்ம காமிச்சோம் இல்லையா இந்த ஜோனில். அதே போல் மார்க்கெட்டில் இந்த ஜோனில் 1 minute மாறுச்சு அப்படின்னா 5 minutesோட ஜோனுக்கு மார்க்கெட் டேப் ஆகிட்டு இங்கேருந்து மார்க்கெட் திரும்பும். இதையும் இன்வாலிடேட் பண்ணிருச்சு அப்படின்னா இது பிரேக்கர் பிளாக்கா மாறிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கீழே வரும். அப்போ இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் ட்ரா பண்ணோம் இல்லையா, இந்த டிமாண்ட் ஜோனுக்கு மார்க்கெட் வந்துட்டு தான் திரும்பும். சரிங்களா? ஸோ அப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மேலே போயிடுச்சுன்னா எந்த இடம் வரைக்கும் போகலாம் அப்படின்னா ஒரு 23,200 வரைக்கும். ஏன்னா அடுத்த சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் இருக்குது. அடுத்த சப்ளைக்கான இடம் இந்த இடத்துலயே ஒரு பெரிய கேப் இருக்குது. ஓகேவா? 23,050 23,300 இந்த ஜோனில் இருக்குது. ஓகே, இந்த ஜோனுக்கு தான் மார்க்கெட் வர்றதுக்கு அடுத்து பாசிபிள். அப்போது நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக மார்க்கெட் எந்த ஜோனுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 22,300லேருந்து 23,300 ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டு கம்மிங் வீக்கில் இருக்கிறதுக்கான பாசிபிள் ஒரு 1000 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஓவராலாக. பட் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஒருவேளை இந்த லெவலில் பிரேக் டவுன் பண்ணிருச்சு 22,200 பிரேக் டவுன் பண்ணிருச்சுன்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஆனால் இந்த இடம் நடந்து கீழே வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம ஆல்ரெடி 1 day டைம் ஃப்ரேம்லேயே பார்த்துட்டோம். இந்த இடத்துல இந்த மார்க்கெட் வேகமாக திரும்பி இருக்காங்க. கரெக்டாக 1 hour 1 day டைம் ஃப்ரேமோட இடத்துல கரெக்டாக மார்க்கெட் வந்து டேப் பண்ணிவிட்டு இங்கேருந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட்டை வெயிட் பண்ணி என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டில் ரியாக்ட் பண்ண கற்றுக்கோங்க. உங்களுக்கும் ட்ரேடிங் வந்து இந்த அளவுக்கு டீப்பாக அனலைஸ் பண்ணி என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியற நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.